வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய முதல் சம்மும் இரண்டாவது சம்மும் தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல் சம் பார்ப்போம். a = 1, 2, 3, 7 மற்றும் b = 3, 0, -1, 7 எனில் பின் வருவனவற்றில் எவை a இலிருந்து b க்கான உறவுகள் ஆகும். அதாவது a இலிருந்து b க்கான உறவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? a வந்து 1, 2, 3, 7, b = 3, 0, -1, 7 கொடுத்ததை முதல் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க சப்டிவிஷன் 1 பாருங்க r1 வந்து பாருங்க 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி எழுதுவோம் இல்லைங்களா, ரெண்டுக்கு உறவு எழுதும்போது ஃபர்ஸ்ட் வருது a, ரெண்டாவது எடுக்கிறது என்னது b. சரிங்களா? முதல் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து a, இது வந்து bன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஏல வந்து ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்கா, இருக்கு. bல 1 இருக்கா, bல 1ன்றதே கிடையாது. அப்போ அதனால இது வந்து என்னது, இந்த r1ன்றது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து உறவு இல்லை. ரெண்டாவது பாருங்க r2 ரிலேஷன் 2 பாருங்க. ரிலேஷன் 2க்கு இது வந்து a, இது வந்து b. ஏல -1 கிடையாது, ஏல வந்து -1ன்றதே கிடையாது. அப்போ இதுவும் உறவு இல்லை. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 2, -1, 7, 7, 1, 3. இதில் பாருங்க ஏல 2 இருக்கு, பில -1 இருக்கா, இருக்கு. இப்போ அடுத்தது பார்க்கலாம் 7, 7 ஏலையும் 7 இருக்கு, பிலையும் 7 இருக்கு. அப்போ இதுவும் இருக்கு. அடுத்து 1, 3 ஏல 1 இருக்கான்னு பார்க்கணும், பில 3 இருக்கான்னு பார்க்கணும். ஏல 1 இருக்கு, பிலையும் 3 இருக்கு. இங்கே ஏல 7 இருக்கு, 7 இருக்கு. இங்கே 2 இருக்கு, -1 இருக்கு. அப்போ அது R3ல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் இது வந்து உறவு. சரிங்களா? இது வந்து உறவு உள்ளது. சரிங்களா? அடுத்து நாலாவது பாருங்க 7, -1 ஏல 7 இருக்கு. பாருங்க ஏல 7 இருக்கு, -1 இருக்கு. அடுத்தது பாருங்க 0, 3 ஏல 0வை கிடையாது. சரிங்களா? அப்போ இது என்னது, R4ம் உறவு இல்லை. 7, -1 இருக்கு, ஆனால் 0, 3 இல்லை. எல்லாமே இருந்தால் தான் அதுக்கு என்னது உறவுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இங்கே ஆனால் 0 ஏல இல்லவே இல்லை. அதனால இது என்னது, R4ம் உறவு இல்லை. முதல் சம்ம முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது சம் பார்ப்போம். a = 1, 2, 3, 4லேருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றும் r என்ற உறவு a இன் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். சரிங்களா? rன்ற உறவு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது a-யோட வர்க்கம்ன்றாங்க. r வந்து என்னன்னு சொல்றாங்க, a-யோட வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் r a x a-யின் உட்கணமாக எழுதுக. மேலும் r-க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. r-க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் பார்க்கலாம். a = நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4லேருந்து 45 வரைக்கும். rன்ற உறவு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, r வந்து என்ன சொல்கிறாங்க, r வந்து a இன் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்ன்றாங்க. r வந்து என்ன சொல்கிறாங்க, a இன் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். என்ன சொல்கிறாங்க, வர்க்கம். அப்போது ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு என்ன அர்த்தம், எல்லாமே வந்து ஸ்கொயர் பண்ணணும். என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1² = என்ன கிடைக்கும், 1. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணால் 2² நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணலாம். சரிங்களா? 3 ஸ்கொயர் பண்ணுங்க. 3² வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16. ஒரு 5 இது பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25. இப்படி நமக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 5 இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 5 நம்பருக்கு மட்டும் வர்க்கம் கண்டுபிடிச்சிட்டோம். 1க்கு 1, 2க்கு 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. அப்போ இதோட மதிப்பு என்னது, மதிப்பு என்ன சொல்லுங்க, மதிப்பு
மதிப்பு வந்து என்னது? மதிப்பு வந்து என்னது கொடுத்துருக்க? நம்ம அந்த 1 2 3 4 5லேருந்து இருக்கக்கூடிய இதுதான் மதிப்பு. வீச்சகம் என்னது? வீச்சு என்னது? வீச்சு வந்து நம்மளுக்கு என்னது? வீச்சகம் என்னது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ரூட் தான். என்ன கிடைச்சிருக்காங்க? 1, 4, 9, 16, 25 இப்படியே வந்து இது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? 1, 4, 9, 16, 25 இதுதான் வந்து வீச்சகம். மதிப்பு இது வீச்சு. புரிஞ்சுங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போயிடும். இப்போது முதல் சம்மும் இரண்டாவது சம்மும் முடிஞ்சிச்சு. பார்க்குற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த சம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.